Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஆணையரிடம் மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தகவல் அளிக்காமல் வார்டுகளில் மாநகராட்சி முகாம் நடந்து வருவதாக புகாரானது எழுந்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து உரிய பதில் எதுவும் அளிக்கவில்லை என்றால் மாமன்றத்தை புறக்கணிப்போம் என மேயர், திமுக கவுன்சிலர்கள் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாரிகள் கூட கவுன்சில் தேவையான எதுக்கு கூப்பிடுறதுல எதுக்கு கேட்கறாங்க? கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஆணையரிடம் மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. இன்று கோவை டவுனால் பகுதியில் அமைந்துள்ள கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் சாதாரண கூட்டம் இன்று சற்று முன்பாக துவங்கியது. இந்த நிலையில் கூட்ட துவக்கத்திலேயே மாநகராட்சி கவுன்சிலருடன் திமுக கவுன்சிலர் மற்றும் மேயர் பல்வேறு கேள்விகளை முன்வச்சு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது தங்களது வார்டு பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் பல்வேறு மக்கள் முகாம்கள் நடைபெறுகின்றன. ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் என யாருக்குமே தகவல் அதிகாரிகள் அளிப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை கமிஷனர் அவர்கள் தெரிவிச்சா மட்டும்தான் நாங்க இந்த மாமன்ற கூட்டத்தை நடத்த விடுவோம், இல்லனா எல்லாருமே இந்த மாமன்ற கூட்டத்தை புறக்கணிச்சு வெளிநடப்பு செய்வோம் மேயர் ரங்கநாயகி உட்பட அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க. அப்பொழுது திமுக கவுன்சிலர் அனைவரும் ஒன்றாக எழுந்து இந்த விவகாரம் தொடர்பாக ஆணையாளர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும்போது மற்றொரு புறம் அதிமுக கவுன்சிலர்கள் கோவை மாநகராட்சியில முறையாக தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை, அதற்கு காரணத்தை சொல்லிவிட்டு மாமன்ற கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு அதிமுக கவுன்சிலர்கள் போய் மேயர் ரங்கநாயகியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இது ஒரு புறம் நடந்தது. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்கக்கூடிய காயத்ரி செம்மொழி பூங்கா திட்டத்தில் 40 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக ஒப்பந்ததார சங்கத்தை சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் அமைச்சரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல மாமன்ற உறுப்பினர்களுடைய எவ்வித ஒப்புதல் இல்லாம அதிகாரிகள் தான் அதை மேற்கொண்டாங்க. அதற்கு முதல் கட்டமாக இந்த மாமன்ற கூட்டத்துல விளக்கம் பெற்ற பின்னர் தான் கூட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்கக்கூடிய காயத்ரி குரல் எழுப்பினாங்க. இப்படி வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவங்க வெவ்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வச்சு மாமன்ற கூட்டத்துல கடும் கூச்சல், குழப்பம், வாக்குவாதம் என தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மாமன்ற கூட்டத்தில் பிரச்சனை எழுந்தது. இதனை அடுத்து மேயர் ரங்கநாயகி காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியை சஸ்பெண்ட் செஞ்சோம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு மாமன்ற கூட்டத்தை ஒத்தி வச்சோம். 12 மணிக்கு தான் மாமன்ற கூட்டம் நடைபெறும், அது வரைக்கும் எல்லாரும் போய் மாமன்ற கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேயர் ரங்கநாயகி அவர்களுடைய அறைக்கு போயிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்களா அமைதியா இப்போ மாமன்ற கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. காலையிலேயே சாதாரண கூட்டம் என அறிவித்து மாமன்ற கூட்டம் துவங்கிய நிலையில திமுக கட்சியினர் ஒரு புறம் பிரச்சனை எழுப்பியதும், அதிமுக கட்சியினர் ஒரு புறம் பிரச்சனை எழுப்பியதும், காங்கிரஸ் கட்சியினர் ஒரு புறம் பிரச்சனை எழுப்பியதும் என தொடர்ந்து தற்சமயம் ஒரு கூச்சல் குழப்பத்துடன் மாமன்ற கூட்டம் 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாம் குறிப்பாக பார்த்தமையானால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சி அமைந்த பிறகு கோவை மாநகராட்சியில் இது போன்று பிரச்சனைகள் எழுவது வழக்கமாக இருந்து வருகிறது. கடந்த கூட்டத்தில் கூட அனைத்து முதல்வர்களுடைய முன்னாள் முதல்வர்களுடைய புகைப்படத்தை வைக்க வேண்டும் என கூச்சல் குழப்பம் நிலவியது. அப்போது திமுக கவுன்சிலர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தையும் காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் புகைப்படத்தையும் எடுத்துட்டு பிரச்சனை செஞ்சாங்க. இன்று அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முன்னாள் முதல்வர்கள் அனைவரது புகைப்படமும்
இப்போ மாமன்ற கூட்டத்துல பொருத்தி இருக்காங்க. ஒரு வழியாக பிரச்சனை முடிந்து இன்னைக்கு சுமூகமா கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்த்த போது இன்று மீண்டும் ஒரு வேறு விதமான ஒரு கோரிக்கை மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தி தற்சமயம் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். My question is, we need an explanation. We cannot accept that. We need தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.